نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் இந்த உயர்ந்த அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். விருது பெற இருக்கிற சங்கைக்குரிய தலைமை காசி ஹசரத் கபிலா தாமத் பரக்காத்துவும், விருது வழங்க இருக்கிற கிராண்ட் முஃப்தி சுல்தானுல் உலமா ஹசரத் கபிலா தாமத் பரக்காத்துவும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாநில மாவட்ட வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்ந்த மாண்பார்ந்த தலைவர் முதல் அனைத்து உலமாக்கள், உரையாற்றி சென்றவர்கள், வருகை தந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் சுருக்கமாய் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாழ்த்தி பேசுகிற எல்லாரும் ஒரே மாதிரியாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜமாத்துல் உலமால இதை பேசலான்னு கொஞ்சம் தலைப்பெல்லாம் சொன்னாங்க. காசி பொறுப்பின் முக்கியத்துவம் என்ன, தலைமை காசியின் தனித்துவம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய தலைப்பு. இதில் கால சூழ்நிலை கருதி முந்தினதை விட்டாச்சு. இப்போது காசி பொறுப்பின் முக்கியத்துவம் வேறு நேரத்தில் பேசலாம். ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக தலைமை காசியின் தனித்துவம் என்பதை பற்றி மாத்திரம் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து நான் விடைபெறுகிறேன். அன்பானவர்களே, சங்கைக்குரிய அன்வர் பாஷா ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறந்த பாரம்பரிய பின்னணி உடையவர்கள் கண்ணியத்திற்குரிய தலைமை காசி சாப் அவர்கள். எல்லாரும் இங்கே வாழ்த்தியது போல் காலம் கடந்ததற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு நடத்தப்படவில்லையே என்கிற ஆதங்கப்படுவதை விட, அன்பானவர்களே, இவர்களுடைய தந்தையார் முகமது அசீசுத்தீன் சாப் மட்டுமல்ல, இவர்களுடைய பெரிய தந்தை, சிறிய தந்தை என்று குடும்பம் எல்லாம் சலாசில் அர்பா என்கிற தரீகாக்களோடு தொடர்புடையவர்கள். இவர்களுடைய பெரிய தந்தை ஹஜ்ரத் உபைதுல்லா நக்ஷபந்தி ரஹிமஹுல்லா, இவர்களெல்லாம் காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள். இவர்கள் குடும்பத்தில் நிறைய பேர் நக்ஷபந்தியா தரீகாவை சார்ந்தவர்கள். பாரம்பரியமாகவே அஹ்லு சுன்னாவை தூக்கி பிடிக்கிற, பாதுகாக்கிற, போற்றுவதற்குரிய ஒரு பண்பாட்டு செழுமையும் பாரம்பரிய சிறப்பும் உள்ள குடும்பம் காதி சாஹிப் அவர்களுடைய குடும்பம். அவர்களுக்கென்று சில நேர்மைகள் இருக்கிறது. நீங்கள் நிக்கா மஜ்லிஸில் பார்த்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான நிக்காகுவை நடத்தி வைத்திருப்பார்கள் கண்ணியத்திற்குரிய காசி சாப் அவர்கள். எல்லா சபையிலையும் நிக்காக முடிகிற போது அவர்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்தின் அடையாளம் தனியாக வெளிப்படும். நிக்கா வரையும் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். நிக்கா முடிகிறப்போ தரூத் ஷரீஃப் படிக்க சொல்லி எல்லாரையும் வலியுறுத்துவார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு என்று தொடங்கி உயர்ந்த சப்தத்தில் எல்லாரையும் சலவாத்து சொல்ல வைத்து விட்டுத்தான் நிக்காகுவை முடிப்பார்கள். நிக்காகில் என்ன பயான் பேசணும்? கணவனை பற்றி, மனைவியை பற்றி, இதை தானே பேசணும். ஆனால் ஏகப்பட்ட நிக்காகுவில் அநேகமாக நாங்கள் கலந்து கொண்ட காசியார் அவர்களோடு இருந்த உலமாக்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான நிக்காக்களில் நிக்காகுடைய பயானை விட சலவாத்து அதிகம் ஓதனும் என்கிற பயானைத்தான் எல்லா நிக்காகுவிலையும் பேசுவார்கள் காசி சாப் அவர்கள். ஹஜ்ரத் அவர்கள், ஜமாலி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல நேற்று முளைத்த இந்த காளான்களுடைய எதிர்ப்பு நிறைய
வருஷம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய அரிப்பு அதிகம். காரணம் என்னன்னா, பிற தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் போட மாட்டாங்க, கூடவே சுன்னத்து வல் ஜமாத்து சார்ந்தே அந்த பிறை அறிவிப்பு இருக்கும். ரபியுல் அவ்வல் பிறை தெரிந்து விட்டதுன்னு சொல்லும் போதே பார்வின் மீளாது இத்தனாவது நாள்னு எழுதுவாங்க. ரபியுல் ஆஹிர் பிறை பெருந்திருச்சுன்னு எழுதும் போது வெறும் அதை மட்டும் எழுத மாட்டாங்க. கியார்வின் ஷரீஃப் 11வது மொஹிதீன் காதர் ஜீலானியுடைய நினைவு இப்போன்னு எழுதுவாங்க. ஷாபான் பிறை தெரிந்ததுன்னு சொல்றது தான் காசியோட வேலை. ஆனால் ஷபேபராத் இரவு எப்போன்னு எழுதுவாங்க. ரஜபு பிறை தெரிந்தது என்கிற பட்டியலில் மேராஜ் எப்போன்னு எழுதுவாங்க. பேசுகிற அறிவிக்கிற எல்லா இடமுமே சுன்னத்து வல் ஜமாத்து சார்ந்தே வரும். பராத் இத்தனாம் தேதின்னு அறிவித்த காசியை அந்த பசங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? மேராஜ் இப்போ, கியார்வின் இப்போ, பார்வின் இப்போன்னு சொல்றவங்கள யார் ஏற்றுக்குவா? சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாய் கரெக்டாக ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு, அநேகமாக இங்கே இருக்கிற இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும், நைட்டு மக்ரிபில் ஆரம்பித்து ஃபஜ்ர் வரையும் காசி சாப் அவர்கள் தங்களுடைய வீட்டில் ஆசாரை முபாரக் வைத்து சஹாபாக்கள் காலத்தில் இருந்து சேகரித்து வைத்திருந்த சஹாபாக்களினுடைய ரோமங்கள், தாபீன்கள், தபழ் தாபீன்களுடைய ஆடைகள், ரோமங்கள், ஏறத்தாழ போன நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆளுமைகளினுடைய எதுவெல்லாம் பகாயாக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வைப்பார்கள். இந்த கண்காட்சி தான் தமிழக வகாபிகளுக்கு பெரிய அலர்ஜி. அந்த அலர்ஜியை இந்த வயசுலையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்கள் எழுதிய அரபு நூல்களில் அநேகமாய் ராயாத்து தரீகா, ராயாத்த தரீகா, தரீகாக்களுடைய கொடிகளை பற்றி கிதாப் எழுதியிருக்கிறார்கள். காதிரியா தரீகாவுடையது பச்சை கொடி, ரிஃபாயி தரீகாவுடையது இந்த கொடி. அதாவது யாராவது ஒருத்தர் கொடிக்கெல்லாம் கலர் சொல்லி கிதாப் எழுதுனா அவர்களுக்கு வகாபிகளுக்கு எப்படி பிடிக்கும்? அந்த அடிப்படையிலே முன்னால் பேசுகிறவங்க சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் காதி சாஹிப் அவர்களை விமர்சிப்பதையும் நக்கல் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தவர்கள் கூட. அதில் ஆச்சரியம் என்னன்னா, முந்தன் நாள் பெருநாள், மறுநாள் பெருநாள்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த கால ஓட்டத்தில் அப்படி மாறி சேர்ற மாதிரி காசி சொல்றதே ஏற்றுக்கொண்டான். அதில் ஒரு பிரிவு இப்போ ஒரு 2 வருஷமா அப்படி ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, காசி சாஹிப் சொல்றதையே ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிறை விஷயத்தில். அதாவது பிறை தெரிகிற மத்துலா, அந்த மத்துலா சரியாக இல்லை என்றால் காசிகளின் பொறுப்பு ரொம்ப முக்கியத்துவம். அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா 6:20க்கு பிற பார்த்தவன் இஷா தொழுதுட்டு போன் பண்றான், நான் பார்த்தேன்னு. காசி சாஹிப் அவர்கள் நேரடியாக வாண்டாங்க. இது என்ன இப்படியா அப்படியா? துருல் முக்தார் உள்ளிட்ட நூல்களில் கதாவத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் பிறை விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள கண்டிஷன்ஸ் பார்த்தா தெரியும். காசி சாஹிப் செய்வதுதான் சரி. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய வெகுஜன முஸ்லிம்கள், ஒரு சில இயக்க சக்திகள், நீங்களாக எல்லாருமே இன்றைக்கு வரையும் காசி சாஹிப் பின்னாலே அணிவகுத்திருக்கிறோம், இனியும் அணிவகுப்போம் இன்ஷா அல்லாஹ். காசி சாஹிப் அவர்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய தீர்க்கமான மார்க்க ஆளுமையாக இருக்கிறார்கள். நிறைய முடிச்சிட்டேன், சந்திச்சிட்டாங்க, நிறைய கேசுகள் சந்தித்தார்கள், விரோதங்களை சந்தித்தார்கள், துரோகங்களை சந்தித்தார்கள். உங்களுக்கு தெரியும், சென்னையினுடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவர் ஒரு பெண்மணி காசி சாஹிப் கொடுத்த தலாக்கு தீர்ப்புகள் செல்லாது என்று நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட வேண்டும் என்று ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடரப்பட்டு, இனிமேல் அப்படி தலாக்கு சர்டிபிகேட் காசிகள் கொடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது, அதுவும் 1880 காசிகளினுடைய காசி ஆக்டை காரணம் காட்டி ஒரு இடைக்கால தடை பெற்ற போது எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் என்பதும், அதனால் சமுதாயத்திற்கு இன்றைக்கு வரையும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளும் தமிழ் முஸ்லிம் சமுதாயம், நான் வக்ஃப் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிற இந்த சபையில் சொல்லுகிறேன், ஆலிம்கள் இல்லாமல் வக்ஃப் போர்டு மெம்பர் அமைத்து கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நீண்ட காலத்திற்கு அழகல்ல. காசி சாஹிப்பை எடுத்துவிட்டு கட்சி சார்ந்தவர்களும் அமைப்பு சார்ந்தவர்களும் எல்லாம் இன்றைக்கு வக்ஃப் போர்டிலே மெம்பராக இருக்கிறார்கள். ஆனால் நன்கு சட்டம் படித்த காசி சாஹிப் வெளியிலே இருக்கிறார்கள். அதுவும் எப்படி தெரியுமா? நாம் எல்லாரும் ராஜினாமா பண்ணிடுவோம், எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒன்றா போயிடலாம், நீங்களும் போடுங்க என்று சொல்லி, நீங்கள் ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் காசி சாஹிப்பிடத்தில் கேட்டோம். வக்ஃப் போர்டில் இருந்து ராஜினாமா ஏன் போட்டீர்கள்?
எல்லாரும் போற மாதிரி போலான்னு போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டாங்க காசி சாஹிப்பை தவிர. அந்த அடிப்படையில் ஒரு நீக்கம், அது ஒரு தவறான முன்னுதாரணம். தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி என்பவர்கள் வக்ஃப் வாரியத்தில் இடம் பெற வேண்டும். இது சம்பந்தப்பட்டவர்கள் அதை முயற்சிக்க வேண்டும். இப்போதும் காலம் கடக்கவில்லை. மீண்டும் அவர்களை கௌரவ உறுப்பினராவது வைத்துக் கொண்டுதான் மார்க்க சட்டங்களை பேச வேண்டும் என்பதை நான் இந்த சபையின் வழியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். சொல்லிக்கொண்டே போகலாம். நான் எடுத்து வந்த குறிப்புகளும் உண்டு. காலத்தின் அருமை கருதி 2 பெருமக்களினுடைய உடல்நிலை கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.